எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு ஒரு 3 கேள்விகள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கரை நோயாளிகள் இளநீர் குடிக்கலாமா டாக்டர், எனக்கு சுகர் இருக்கு, டெண்டர் கோகோனட் வாட்டர் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டாங்க. ரெண்டாவது, இருமல் சிறப்பு இருக்கு பார்த்தீங்களா, காஃப் சிறப்பு. இந்த காஃப் சிறப்புக்கு சில பேர் அடிக்ஷன் ஆயிடுறாங்க, அடிமைப்பட்டுறாங்க. இதனால் அதை ஒரு பழக்கமாக சின்ன பசங்க இல்லைங்க பெரியவங்க பயன்படுத்துகிறாங்க. அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கி நான் உருவாக்கியே ஆகணும். ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது, மேய்ப்பாடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடலை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அதை இன்றைக்கி சொல்லித்தரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆக இந்த 3 விஷயங்களை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஜில்லுன்னு ஒரு இளநீர் குடிக்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தான். இளநீரில் வந்து சர்க்கரை அளவுகள், கிளைசிமிக் இண்டெக்ஸ், சர்க்கரையை ஏற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைவு தான். மேலும் இளநீரில் வைட்டமின்கள் இருக்குது, மினரல்கள் இருக்குது, பல்வேறு வகையான சத்துக்கள் இருக்குது. அதனால் வந்து எல்லா சர்க்கரை நோயாளிகளும் இளநீர் குடிச்சிடலாமா டாக்டர்? இல்லை. அதாவது உங்களோட ரத்த சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற முதல் பாயிண்ட்டு. உங்களோட ரத்த சர்க்கரை அளவுகள் கண்ட்ரோலில் இருக்கா அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு, அப்படி நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, ரத்த சர்க்கரை அளவுகள் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது. நம்ம வந்து டார்கெட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பின்னாடி இருக்க வேண்டிய 110 கீழ் ரத்த சர்க்கரை அளவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஒரு ரஃபாக சொல்கிறேன் 140க்கு கீழே ரத்த சர்க்கரை அளவுகள் சாப்பிட்ட பின்னாடி அப்படிங்கிற அளவில் மெயின்டைன் ஆகலைன்னு வைங்களேன். HbA1c வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து 7க்கும் அதிகமாக தான் இருக்குது. 7.5 இல்லை 8 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு வைங்களேன். அப்போ வந்து கண்டிப்பாக இளநீர் அப்படிங்கிறதுமே வந்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறைய இருந்தாலும் ரிஸ்க்கும் இருக்குது, நம்ம ரத்த சர்க்கரை அளவுகளை ஏற்றக்கூடியதாக இருக்குது. அப்போது ஒவ்வொருத்தரும் அவங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரியாக்ஷன், பாடியில் வந்து சர்க்கரையோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது மாறுபடுது. ஆனால் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்குது, மாடரேட்டாக தான் இருக்குது சர்க்கரை அளவுகள் அப்படின்னா, ப்ளஸ் அதை வந்து நீங்கள் 110 கீழ் 140 கீழ் அப்படிங்கிற அளவில் கண்ட்ரோலாகவே வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து ஒரு மாடரேட் இன்டேக், அதாவது 250 ml அப்படிங்கிற அளவில் ஒரு மாடரேட் இன்டேக் நம்ம குடிக்கலாம். அதுவும் நிறைய குடிக்கக்கூடாது. 1/4 லிட்டர் 250 ml அவ்வளோதான் நம்ம ரெக்கமெண்டட் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு. எதனால் நம்ம ரிஸ்க் சர்க்கரை அளவில் சம்டைம்ஸ் ஏற்றக்கூடிய தன்மை இருந்தாலும் எதனால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய மெயினான சத்து பொட்டாசியம். இந்த பொட்டாசியம் வந்து இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான மினரல் சத்து. அது வந்து இந்த தேங்காய் தண்ணீரில், இளநீர் தண்ணீரில் அதிகமாக இருக்குது. அந்த பொட்டாசியம் நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. அப்படிங்கிறதுனாலே எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம இளநீர் குடிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் குடிக்கலாம். பட் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க, கண்ட்ரோலில் இல்லாதவங்க, ப்ளஸ் சின்ன ஒரு விஷயத்துக்கும் ரத்த சர்க்கரை அளவு ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க, அவங்களாம் வந்து உங்களோட டாக்டருக்கு தான் தெரியும் உங்களோட ரியாக்ஷன் எப்படிப்பட்ட ரியாக்ஷன், உங்கள் உடம்பு எப்படி ரியாக்ஷன் காட்டணும், அவங்க கன்சல்ட் பண்ணி எடுக்கணும். மற்றவங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க, எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க, நார்மலாக வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறவங்க எடுத்துக்கலாம். 250 ml அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கூடவே வந்து நட்ஸ் வகைகள், ஏதாவது பாதாம், பிஸ்தா போட்டு ஏதாவது நட்ஸ் வகைகளை சேர்த்து சாப்பிட்டாலோ, இல்லை சீட்ஸ் வகைகள், பூசணி விதைகள், ஆளி விதைகள், சூரியகாந்தி விதைகள், இது ஏதாவது சேர்த்து சாப்பிட்டாலோ, இல்லை காய்கறிகள் ஏதாவது இருந்தாலோ, இந்த ஃபைபர், இந்த நார்ச்சத்து வந்து உங்களுக்கு நட்ஸோ விதைகளோ காய்கறிகளோ இதன் மூலமாக கிடைக்கும். நார்ச்சத்தோடு சேர்ந்து இளநீர் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது, ஒருவேளை ரத்த சர்க்கரை அளவுகள் ஸ்பைக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிடும்போது ரத்த சர்க்கரை அளவுகள் ஸ்பைக் ஆகக்கூடிய வாய்ப்பு, அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது குறையுது. உங்களுக்கு பூரண ஆரோக்கியம் கிடைக்குது. சர்க்கரையும் உங்களை உடம்பை டேமேஜ் பண்ணுறதில்ல அந்த மாதிரி இருக்கும்போது. ஸோ இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே எல்லாரும் பண்ண முடியாது, அதுதான் வார்னிங். இன்னொரு விஷயம், இளநீர் வந்து பேக்கேஜாக வருது பார்த்தீங்களா, பேக்கிங்கில் வரதுலாம் வந்து செயற்கையான சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கும், ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கப்பட்டிருக்கும். எந்த சர்க்கரை நோயாளியும் கண்டிப்பாக பேக்கேஜ்டு இளநீர் யூஸ் பண்ணக்கூடாது. இளநீர் பாயாசம்னு இன்னைக்கு வருது பார்த்தீங்களா, அந்த இளநீர் பாயாசம்ல இளநீரே கிடையாது. அது சும்மா கொஞ்சோண்டு வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக அந்த இளநீர் துண்டுகள் லைட்டாக போட்டிருப்பாங்களே தவிர மீதி எல்லாமே சர்க்கரை, அந்த இனிப்பு காம்பினேஷன். அதனால நீங்கள் வந்து மற்ற வகையிலெல்லாம் இளநீர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது, இளநீர் அல்வா போன்ற விஷயங்களை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கடுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். இன்னொரு விஷயம், சர்க்கரை நோயாளிகள் இதில் வந்து நிறைய எலக்ட்ரோலைட் சத்துக்கள் இருக்கு. அதனால கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இளநீர்லாம் சாப்பிடக்கூடாது. இது வெரி ரிச் மினரல் சத்து, அது கிட்னியால் ஃபில்டர் பண்ண முடியாது. இன்னொன்று, ஏதாவது அறுவை சிகிச்சைக்காக போறீங்க அப்படின்னா, அறுவை சிகிச்சைக்கு 2 வாரம் முன்னாடி, அறுவை சிகிச்சை முடிஞ்ச 2 வாரம் பின்னாடி, மொத்தம் 4 வாரம்
இளநீர் சாப்பிடக்கூடாது. மற்றபடி குழந்தைகள், கர்ப்பிணிகள் இவங்களுக்குலாம் வந்து பார்த்து கொடுக்கணும். குழந்தைகளுக்குலாம் வந்து டயரியா போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் போது இது வந்து ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லுவோம். இளநீரை குழந்தைகளுக்குலாம் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க்னா இளநீர் தான். அடுத்து நான் பேசக்கூடிய பாயிண்ட்டுங்க, இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடியது ஒரு பிரச்சனை, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை, சத்தம் போடாமல் செய்யக்கூடிய பிரச்சனை. ஒரு அடல்ட் மாதிரி பெரியவங்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த மனிதர் ஏன் காஃப் சிரப்பு குடிக்கிறாரு, இருமல் சிரப்பு குடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் போதைக்காக குடிக்கிறார். இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன், போதைக்காக இருமல் சிரப் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடு ரொம்ப ஜாஸ்தி. நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏற்கனவே நான் இந்த பல்பம், சாக்பீஸு, விபூதி இதெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அதை குறித்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இதில் மிஸ் ஆன இன்னொரு விஷயம் இந்த காஃப் சிரப்பு, இருமல் சிரப்பு. இதுக்கு மேலே ஏதாவது இருந்தாலும் என் கவனத்துக்கு கொண்டு வாங்க. பட் இந்த இருமல் சிரப்பை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக இருக்குங்க. இதில் மெயினாக வந்து இருமல் சிரப்பில் வந்து கொடின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த கொடின் தான் போதையை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. 45 பேர் பெரியவங்க காஃப் சிரப்பு, இந்த இருமல் சிரப்புக்கு அடிக்ஷன் ஆகி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறவங்க அவதியில் நடந்த ஸ்டடி. இப்போ எனக்கு ஏன் இந்த டாபிக் பற்றி பேசுகிறேன்னா, என்னோட சேனலில் ஒருத்தர் இதே கேள்வியை கேட்டிருக்கிறாரு, இருமல் சிரப்பை என்னால் பயன்படுத்தாமல் இருக்க முடியல. ஸோ பயன்படுத்த முடியாமல் இருக்கிற அளவுக்கு இருமல் சிரப்பு அடிக்ஷனை உண்டு பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டு பண்ணும். அதுக்கு காரணம் கொடின்னு, இன்னொன்று டெக்ஸ்ட்ரோமெத்தார்ஃபான் போன்ற மருந்துகள் அதில் இருக்குன்னு வைங்களேன். அது வந்து ஒரு விதமான யூஃபோரியா, ஒரு நல்ல சென்சேஷனை கிரியேட் பண்ணும். இந்த 45 பேரில் நடந்த ஆராய்ச்சியில் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னு, எப்படி இந்த பழக்கம் உருவாச்சுன்னு கேட்கும்போது 85% மக்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இது உருவானதாக சொல்கிறாங்க. ஸோ நண்பர்கள் மூலமாக தான் உருவாகுனது. 85% காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் படிக்கிற பசங்களாக இருக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்கூல் பசங்களும் இருக்கிறாங்க. இந்த 45 பேரில் அதுலேயும் 80% நகர்ப்புறங்களில், சிட்டி பக்கம் இருக்கக்கூடிய மாணவர்களில் தான் அதிகமாக இந்த பழக்கம் இருக்குது, மெதுவாக டெவலப் ஆகுது. பொதுவாக மீடியன் ஏஜ் எந்த வயசில் இந்த பழக்கத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது 23 வயது. இது ஆராய்ச்சி, அதனால் இந்த மாதிரி டேட்டாலாம் உங்களுக்கு இருக்குது. ஆராய்ச்சியோட லிங்கை நான் கொடுக்குறேன். பட் இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. ஆராய்ச்சி நடத்தப்படாமலும் இருக்குது. நம்ம ஊரில் என்ன ப்ரிவலன்ஸ் அப்படிங்கிறது ஆராய்ச்சி செஞ்சால் தான் தெரியும். எத்தனை பேர் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆராய்ச்சி செஞ்சால் தான் தெரியும். இப்போ குடிச்ச உடனே என்ன நடக்கும், ஓகே ஒரு ப்ளசன்ட் சென்சேஷன், போதை உண்டான மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. போக போக என்ன ஆகுது, ஒரு சில அறிகுறிகள் நீங்கள் பார்க்கலாம். எந்நேரமும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, தூக்கத்திலே இருப்பாங்க, ரொம்ப கிறுகிறுப்பு இருக்கும், தலை சுத்தல் இருக்கும், மயக்க வர மாதிரிலாம் இருக்கும், குறிப்பாக கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு விஷயத்த கேட்டிங்கன்னா அதை வந்து யோசித்து தெளிவாக பேச முடியாது, குளரும், வாய் குளரும், என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது, கன்ஃபியூஷனாக பேசுவாங்களே, அது ஒரு டிப்பிக்கலான தூக்கம், ஒரு வாய் குளறலோட பேசுறது, சரியாக புரியாத மாதிரி பேசுறது போன்ற விஷயங்கள். 2, 3வது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கும். இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து இருக்கும். பட் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய உங்களோட பார்வையாளராக நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்க முடியும். மேலும் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா வாயில் வறண்டு போயிருக்காடா, அடிக்கடி தண்ணி குடிக்கணும்னு தோணுது, வாயில் வறண்டு போயிருக்கு, வறட்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலோ, வாயிலேருந்து துர்நாற்றம் வந்தாலோ இதெல்லாம் கூட அறிகுறிகள் தான். சரி, தூக்கம், மலச்சிக்கல் அவ்வளோதானே டாக்டர், இதை அப்படியே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, போக போக இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, காஃப் சிரப்பு அது வந்து உங்கள் மூளையில் தானே பாதிப்பு ஏற்படுத்துது. குறிப்பாக மூளையில் ப்ரீஃபாண்டல் ஏரியா, நம்மளோட யோசிக்கும் திறன் இருக்கக்கூடிய நம்ம இந்த பகுதி, நம்ம மண்டையோட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மூளையோட முன்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப குறிப்பாக ரொம்ப தேவையான ஒரு பகுதி. நம்ம யோசித்து முடிவெடுக்கிறதுக்கு பல விஷயங்களுக்கு அதான் தேவை. அந்த ப்ரீஃபாண்டல் ஏரியாவில் மாறுபாடுகளை உண்டாக்கிடுதுங்க. ஒயிட் மேட்டர் இன்டெகிரிட்டின்னு சொல்லிட்டு மூளையில் இருக்கக்கூடிய வெள்ளை திசுக்கள், கிரே திசுக்கள், கருப்புக்கு கிட்ட கிரே கலர் திசுக்கள், இந்த வெள்ளை திசுக்கள், கிரே திசுக்களில், வெள்ளை திசுக்களில் ஒயிட் மேட்டரில் மாறுபாடுகளை உண்டாக்கிடுது பர்மனெண்ட்டாக. இதனால் என்ன பிரச்சனை, இம்பல்சிவிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தில் டக்குன்னு சட்டனாக கோவப்படுறது இம்பல்சிவிட்டி. அந்த சட்டனான கோவத்தில் தன் உயிரை தானே எடுத்துக்கொள்ளுதல் இம்பல்சிவிட்டி. அந்த சடனான கோவத்தில் சல்லுன்னு அப்படியே முறுக்கிறது, வண்டியை முறுக்கி போய் ஆக்சிடெண்ட்டில் மாட்டி இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை அதே கோவம் இம்பல்சிவிட்டினால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மற்றவங்களை காயப்படுத்துறதோ, கொலை, கொள்ளை, சண்டை, ஏதோ ஒரு காரணத்தினால ஜெயிலில் போகிறது. ஆக இதுதான் ப்ராப்ளம். அதாவது இந்த பழக்கத்துக்கு உள்ளானவங்க இதுலேருந்து வெளியே வரலன்னா கூடிய சீக்கிரம் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஒன்று மேலே போகணும், இல்லை ஜெயிலுக்கு போகணும், 2ல் ஏதோ ஒன்று நடக்கும். மேலும் இந்த காஃப் சிரப்பு ஓவர் டோஸ் ஆச்சு, நிறைய குடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படியே மயங்கிடுவாங்க. மூளையோட முக்கியமான சென்டரையெல்லாம் பிடிச்சி அந்த காஃப் சிரப் அழுத்துறதுனால ப்ரீதிங், மூச்சு விடுறது கஷ்டமாயிடும்.
மூச்சு விடுறது நின்று போனோன்னு அதனாலேயே இறப்பு ஏற்படலாம் ஓவர் டோஸ்னால, காஃப் சிரப் ஓவர் டோஸ். ஆக மொத்தம் இதுல இருந்து எப்படி வெளியே வருது டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு பழக்கம் உருவாகிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வரதுக்கு எப்படி நான் இந்த புகையிலை பழக்கம், புகைப்பழக்கம் எல்லாத்துக்கும் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டார்ட் தெரப்பின்னு ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மெத்தடை இங்கே யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாற்று, இந்த காஃப் சிரப்புக்கு மாற்றான விஷயங்கள், இனிப்பான விஷயங்கள், அதாவது பழக்கமா உங்களுக்கு உருவாயிடுச்சு. உங்களுக்கு எந்நேரமும் அந்த மூளை வந்து ஒரு சென்சேஷன், ஒரு டிப்ரெஸ்டு மனசோர்வு நிலையிலேயே நீங்க இருந்திருப்பீங்க. நான் இதை பத்தி தனியா பேசுறேன். அந்த டில்ட் நம்ம மூளையில வந்து 2 சென்டர் இருக்கு. ஒன்னு வந்து வலி, இன்னொன்னு வந்து பிளஷர் அப்படின்னு வைங்களேன். வலி இந்த பக்கம் இருக்கு, பிளஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தோஷம் இந்த பக்கம் இருக்கு. ரெண்டுக்கும் நடுவுல டோபமின் இருக்கு. இந்த டோபமின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து வலி இருந்தாலும் சுரக்கும், சந்தோஷம் இருந்தாலும் சுரக்கும். உங்களுக்கு இது எப்பவுமே பேலன்ஸ்ல இருக்கணும். இந்த தராசு பேலன்ஸ்ல இல்லாம வலி அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த வலியை அதிகமாயிட்டே போகுது. அப்ப அதை குறைக்கிறதுக்கு இங்க சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்ப சந்தோஷம் அப்படிங்கிற காஃப் சிரப்பை கொடுத்தீங்கன்னா வலி குறையும் 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 குறையும். இப்ப சந்தோஷம் அதிகமாயிடுச்சு, தராசு இந்த பக்கம் சாஞ்சிருச்சு. ஸோ இது வந்து டெய்லி நடக்குங்க. போக போக என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வலிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே போகும். அப்ப காஃப் சிரப்பு ரொம்ப அதிகமா தேவைப்படும். அதனால அந்த தராசுக்கு தேவையான காஃப் சிரப்பு அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது உங்க வலி ஸ்டேட் வந்து எப்பவுமே மூளை வந்து அந்த காஃப் சிரப்போட எஃபெக்ட் முடிஞ்ச பின்னாடி வலி ஸ்டேட்டுக்கு போயிடும், ரொம்ப வலிக்கு போயிடும். அப்ப அந்த வலியை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம காஃப் சிரப்புக்கு மாற்றம் என்ன பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாமா, இல்ல இந்த மாதிரி வீட்டு வைத்திய முறையில நான் சொன்ன சில விஷயங்கள் யூஸ் பண்ணி சாப்பிடலாமா, முடிஞ்ச அளவு நீங்க இந்த ஸ்டார்ட் தெரப்பியை ஃபாலோ பண்ண பாருங்க. டக்குன்னு நிறுத்த முடியும், ஆனா டக்குன்னு நிறுத்தினா உண்டாகக்கூடிய உடல் மாறுபாடுகள், மன மாறுபாடுகளை எதிர்கொண்டுட்டீங்கன்னா நீங்க அதுல இருந்து வெளியே வர முடியும். ஏன்னா இதோட டேஞ்சர் பயங்கரமான டேஞ்சர். உங்க கண்ணுக்கு தெரியாம யாராவது உங்க பின்னாடி இருக்கலாம், உங்க வீட்டிலேயே கூட இருக்கலாங்க இந்த பழக்கத்துக்கு. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இது குறித்து புரிதல் தேவை. அதனால இது குறித்த புரிதல் எல்லாருக்கும் தேவை. மெய்ப்பாதம் அப்படிங்கிறது ஒரு விதமான பயிற்சிங்க. இந்த பயிற்சியில வந்து இது தண்டால் சுத்துறாங்கல்ல, அந்த தண்டால் சுத்துறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு பயிற்சி. நம்மளோட உடலோட கைகளுக்கு உறுதி தரக்கூடிய ஒரு பயிற்சி. இதை வந்து நம்ம லைவ் செஷன்ல செஞ்சு காமிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். லைவ் செஷன் கூடிய சீக்கிரம் நான் கண்டக்ட் பண்ணுவேன். அதுல வந்து என் கூட சேர்ந்து இந்த மெய்ப்பாடம் எக்ஸசைஸை பண்ணுவோம். பண்ணுங்க, நீங்களும் பண்ணுங்க, நானும் பண்றேன். நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குங்க. இது நான் சொல்றதை விட செஞ்சு காமிச்சா இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் நான் செஞ்சு காமிக்கலாம்னு நினைச்சேன், பட் நெக்ஸ்ட் டைம் அதை செஞ்சே காமிக்கிறேன். இது நம்ம தமிழர்களோட பாரம்பரிய பயிற்சியும் கூட. மொத்தத்துல இன்னைக்கான 3 டாபிக்கை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்ல இந்த காஃப் சிரப் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பழக்கங்கள் யாருக்காவது இருக்குன்னு நினைச்சீங்கனாலும், இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் பத்தி நீங்க சொல்லணும் கேட்கணும்னு நினைச்சீங்கனாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.